பச்சை வயல்கள், தென்னை மரங்கள், மலைகள் சூழ்ந்த தென்னிந்திய கிராமம். காலை சூரிய ஒளி மெதுவாக பரவுகிறது. குழந்தைகள் விளையாடுகிறார்கள். அருண் மற்ற சிறுவர்களுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறான். விளையாடிக் கொண்டிருக்கும்போது மாலை நேரம் வந்துவிடுகிறது. மாலை நேரம் வந்தவுடன் இருட்டி விடுகிறது. மற்ற குழந்தைகள் அனைவரும் அவரவர் வீட்டிற்கு சென்று விடுகின்றனர். ஆனால் அருண் மட்டும் தூரத்தில் தெரிகின்ற காட்டை நோக்கி நகர்கிறான். மாலை நேரம், ஆரஞ்சு நிற வானம், அடர்ந்த காடு, பறவைகள் பறக்கின்றன. தூரத்தில் ஒரு ஒளி தெரிகிறது. அருண் மெதுவாக உள்ளே நடக்கிறான். அருண் காட்டின் உள்ளே சென்று காட்டை அங்கும் இங்குமாக சுற்றி பார்க்கிறான். காட்டின் நடுவில் பிரகாசமான ஒளி, சுற்றிலும் வெளிச்சம். அருணின் கண்கள் பெரிதாக திறந்து ஆச்சரியமாக பார்க்கின்றன. முகத்திலும் பிரகாசமாக இருக்கிறது. அருண் காட்டின் அழகை ரசித்துக் கொண்டிருக்கிறான். அருண் காட்டின் அழகை ரசித்துக் கொண்டிருக்கும்போது ஒரு மரத்தின் பின்பகுதியிலிருந்து ஒரு பறக்கும் நாகம் ஒன்று தோன்றுகிறது. பெரிய சிவப்பு நிற பறக்கும் நாகம் சோகமான கண்களுடன் அருண் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் அருண் அந்த பறக்கும் நாகத்தின் முன்னால் பயமின்றி நின்று கொண்டிருக்கிறான். அருண் பறக்கும் நாகத்தை பார்க்கிறான். நாகம் அருணை பார்க்கிறது. இப்போது அருண் மெதுவாக நாகத்திற்கு பக்கத்தில் வந்து அந்த பறக்கும் நாகத்தை தொட முயற்சிக்கிறான். பிறகு நாகத்திற்கு பக்கத்தில் வந்து நாகத்தை தொடுகிறான். இவ்வாறாக அருளும் அந்த பறக்கும் நாகமும் நண்பர்களாகிறார்கள். அருண் அந்த பறக்கும் நாகத்தின் மீது ஏறி அமர்ந்து ஊரை சுற்றி மகிழ்ந்து ரசித்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது கிராமத்தின் ஒரு பகுதியில் நெருப்பு பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. அருண் இதனை அந்த டிராகன் மேலிருந்து பார்த்து கொண்டு ஐயையோ என்று கத்துகிறான். பிறகு அந்த பறக்கும் நாகத்திடம் உதவி கேட்கிறான். உடனே அந்த பறக்கும் நாகமும் அந்த சிறுவனுக்கு உதவி செய்கிறது. வானத்தில் மேலே எழும்பி மேக கூட்டங்களை உருவாக்கி மழை பொழியச் செய்து அந்த தீயை அணைத்து விடுகிறது. பிறகு அருணும் அந்த பறக்கும் நாகமும் சேர்ந்து அந்த கிராமத்தை காப்பாற்றி விடுகிறார்கள். பிறகு இருவரும் கிராமத்தின் ஹீரோக்களாக கொண்டாடப்படுகிறார்.